மேலே தெரியுது இந்த பிக்சரை பாருங்களேன். இது இது வந்து ஒரு அரசியல் ரீதியான பதவியோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு கட்சியை பற்றி பேசணுன்றது அவசியம் கிடையாது. பொதுவாக ஒருத்தங்க வந்து வெளியிலேருந்து ஒரு மக்கள் இல்லை வந்து ஒரு பப்ளிக் பார்த்தா இதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு நோக்கம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் கழிவறை வந்து எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிவறைன்றதை விட சுகாதார வளாகம். ஒரு சுகாதார வளாகம் அப்படின்றது வந்து ஃபர்தராக எந்த ஒரு நோய் நொடியும் ஸ்ப்ரெட் ஆகாமல் அந்த இடத்துல வந்து கரெக்டான சுகாதாரத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மலம் சிறுநீர் எல்லாமே கரெக்டாக வந்து நம்ம வந்து வெளியில் விடணும். அப்போ தான் வந்து நம்ம உடலையும் பார்த்துக்க முடியும், சொசைட்டியும் அந்த மாதிரி பார்த்துக்க முடியும், என்விரான்மெண்ட்டும் பார்த்துக்க முடியுன்றது தான் சுகாதார வளாகம் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடுதுறை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் திருவிடை மருதூர் அப்படின்ற இடத்துல இந்த சுகாதார வளாகம் கட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா டாய்லெட்ஸ் எல்லா இடத்தையும் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல கூட வந்து செவர் இல்லை. இது வந்து யார் மேலே நம்ம குறை சொல்ல முடியும்? இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபண்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது லோக்கலில் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க நிறைய அஃபீஷியல்ஸ். ஓகேங்களா? படிச்சுட்டு நான் சொல்கிறது படித்து நம்மளோட வரி பணத்தை வாங்கி நம்மளுக்காக உட்காந்துட்டு இருக்க அஃபீஷியல்ஸ் தான் அதை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த இடத்த வந்து நீங்கள் ஒழுங்காக கட்டலன்னு இப்போ செவரு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு காமனான விஷயம் புரியல. ஒரு காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. அதாவது ஒரு கழிவறை யூஸ் பண்ணும்போது பெரிய பெரிய இடத்துலையே, அதாவது பெரிய பெரிய இடத்துலையே வந்து ஒரு டிவைடர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு பெண்கள் பயன்படுத்தும் கழிவறையில் வந்து ஒரு செவரு இல்லாமல் எப்படி வந்து ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழுது. ஸோ இது மட்டும்தான் இவங்க பண்ண ப்ராஜெக்டா? இதை தவிர்த்து வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணி நம்மளோட வரி பணத்தை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. உங்களுக்கு வருதா இல்லையா அந்த கேள்வி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இது வந்து எந்த ஒரு அரசியல் பதிவும் கிடையாது. அகைன் நான் வந்து ஒரு பப்ளிக்காக இந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு வந்த ஒரு மனக்குமுறல்னு கூட சொல்லலாம், கோபம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம பசங்க எவ்வளோ பேர் சிவில் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு கரெக்டான அந்த ஸ்கெட்சிலேருந்து எல்லாத்தையும் போட்டு ஒருத்தங்களுக்கு எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் பண்ண தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருந்தும் நிறைய அஃபீஷியல்ஸ் இந்த மாதிரி கேவலமான விஷயம் பண்ணால் எங்கே போகிறது? இது வெறும் வந்து ஒரு சுகாதார வளாகம். வேறு எந்தெந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் இவங்க கட்டியிருக்காங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஸோ மறக்காமல் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை எப்படி வந்து சீர் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அன்டில் தென் இந்த மாதிரி ரெகுலரான பொலிட்டிக்கல் பதிவும் வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.